வருகின்ற வேளையிலே என்ன என்ன காரணங்கள் என்ன என்ன அங்கே இன்பமுடன் நடக்குதானா? மகிடாசுரனானவன் அவனிகளை எல்லாம் நாம் ஆள வேண்டும் என்று ஆணையை வரவழைத்து ஆணை மேலே சிம்மாசனத்தை போட்டு அழகுடனே அமர்ந்து அவனை சுத்தி வருகின்றார். அப்படி வருகின்ற வேளையிலே அந்த மகிடாசுரன் ஆனவன் அப்படி இருக்கின்ற பொழுது அட்டூழியங்கள் பண்ணுகின்றான். மகிடாசுரனானவன் பூலோக சீமையிலே அட்டூழியம் பண்ணுகின்ற வேளையிலே அங்க என்ன நடக்குதானால் தேவாதி தேவர்களை அழைப்பான். பால் குடங்கள் சுமப்பவர்களை அவன் மது குடங்கள் சுமக்க சொல்வான். தேவாதி தேவர்களை அழைத்து அடிப்பான் பிடிப்பான். அப்படி இருக்கின்ற வேளையிலே தேவாதி தேவர்கள் எல்லாம் ஈசன் பகவானிடம் வந்து சொல்கின்றார்கள், ஆண்டவா பகவானே, இந்த மகிடாசுரன் ஆனவன் அழகுடனே அண்ணன் தம்பி 4 பேரும் வளர்ந்து வந்தார்கள். அப்படி அழகுடனே வளர்ந்து வரும் நாளையிலே 1 வயசு 2 வயசு உச்சம் 3 வயதுமாச்சு. அப்படி வளர்ந்து வந்தான். 5 வயதில் அரிச்சுவடி படித்து வந்தான். அவன் அழகுடனே படித்து வரும் நாளையிலே அவனுக்கு 21 வயதுமாச்சு. இப்படி வருடத்திலே ஒரு முறை அரசர்கள் வரும் நாளையிலே பார்த்தான். அரசர்கள் போலவே நம்மளும் இந்த அவனியெல்லாம் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆணையை வரவழைத்து சிம்மாசனத்தை போட்டு அவனை சுத்தி வந்தான். அப்படி அவன் அவனை சுத்தி வந்து அழகுடனே வளர்ந்து வரும் நாளையிலே மகிடாசுரன் ஆனவன் அவன் என்ன செய்கின்றான்? எங்களை வளவரைத்து இந்த தேவாதி தேவர்களை அழைத்து மதுகுடங்கள் சுமக்க சொன்னான். பால்குடங்கள் சுமப்பவர்களை மதுகுடங்கள் சுமக்க சொன்னான். சரஸ்வதியை வாடி என்பான், அவன் சங்கீதங்கள் போடச் சொல்வான். ஊர்வசியை வாடி என்பான், உல்லாசமாய் ஆடச் சொல்வான். ரம்பையை வாடி என்பான், நாட்டியங்கள் ஆடச் சொல்வான். இந்த வல்லரக்கன் அந்த மகிடாசுரனானவன் அவன் என்ன செய்கின்றானால், மகிடாசுரனானவனோ ஊர்வசியை வாடி என்பான், உல்லாசமாய் ஆடச் சொல்வான். ரம்பையை தான் வாடி என்பான், நாட்டியங்கள் ஆடச் சொல்வான். சரஸ்வதியை வாடி என்பான், சங்கீதங்கள் போடச் சொல்வான். மேனகையை வர சொல்லுவான், மேனகையை வாடி என்பான், மிருதங்கம் போடச் சொல்வான். மகிடாசுரனானவனோ அவனை சுத்தி வருவானா, தேவர்களை அழைப்பானா, கன்னத்திலே அடிப்பானா. கால்படி மது குறைந்தால் கன்னத்திலே அடிப்பானா, அரைபடி மது குறைந்தால் 8 மெல்ல அடிப்பானா. மகிடாசுரனானவரோ தேவர்களை அழைப்பானா, தேவர்களை அழைத்தல்லவோ சாட்டை கொண்டு அடிப்பானா, பிரம்பு கொண்டு அடிப்பானா. தேவர்களை வரவழைத்து தேவர்களை அவன் தேரும் மேலே அமருவானா. அப்படி மகிடாசுரனானவன் அவன் தேரு மேலே அமருகின்றான். அப்படி இருக்கின்ற வேளையிலே மங்கள ரூபிணி மதியனி சூலினி மன்மத பாணியலே, மன்மத பாணியலே, சங்கடம் தீர்த்திட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, மன்மத பாணியே.
சங்கரி கௌரி கிருபாகணி துர்கணி வாரணி காமாட்சி இடர் தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய். படர் தரும் அமுதே பருதிகள் கூடி பருவினை போக்கிடுவாய். சுகமது தந்திடுவாய், சுகமது தந்திடுவாய். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகணி துர்கணி வாரணி காமாட்சி. மயிடாசுரனான வேணும், மயிடாசுரனான வேணும். கோட்டை நல்ல கொத்தளங்கள் அழகுடனே அமைத்தல்லவோ. ஆண்டு வரும் நாளையிலே அடிப்பானா பிடிப்பானா. தேவாதி தேவர்களை அட்டூழியம் பண்ணுவானா. சாட்டை கொண்டு அடிப்பானா, சாட்டை கொண்டு அவனோ பிரம்பு கொண்டு அடிப்பானா. மயிடாசுரனான வேணும். பால்கூடங்கள் சுமப்பவர்கள் மதுகூடங்கள் சுமக்க சொன்னான். கால்படி மது உறந்தால் கன்னத்திலே அடிப்பானோ. மயிடாசுரனான வேணும். ஆண்டு வரும் நாளையிலே கோட்டை நல்ல கொத்தளங்கள் அழகுடனே அமைத்தல்லவோ. மயிடாசுரனான வேணும். ஆண்டு வரும் நாளையிலே என்ன என்ன செய்யுவான். சரஸ்வதியை வாடி என்பான், இழிவாக பேசுவான். பெண்களை கண்டனால், பெண்களை கண்டனால் மோகம் கொண்டு பார்ப்பானா. மயிடாசுரனான வேணும். பெண்களை தான் கண்டனால் மோகம் கொண்டு பார்ப்பானா. பகவானுட நாமத்தை தான் மயிடாசுரன் மறந்தானே. பகவானை மதிக்கலையே, கும்பிட போக மாட்டான். பூஜையது செய்ய மாட்டான், பூஜையது அந்த பகவானை வணங்க மாட்டான். சரஸ்வதியை வாடி என்பார். தெய்வலோக பெண்களை இழிவாக பேசுகின்றான். தெய்வலோக பெண்களை திருநடனம் ஆடச் சொல்கின்றான். அப்படி மயிடாசுரனானவன் அட்டூழியங்கள் பண்ணுகின்றான். பெண்களை இழிவாக பேசுகின்றான். பெண்களை கண்டானால் மோகம் கொண்டு பார்க்கின்றான். பகவானுடைய நாமத்தை மறந்தான். பூஜை செய்ய மாட்டான், பகவானை வணங்க மாட்டான். அப்படி மயிடாசுரனானவன் கோட்டை கொத்தளங்கள் அமைத்து அண்ணன் தம்பி 4 பேர்களும் அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே தேவாதி தேவர்களை அடிக்கின்றான், பிடிக்கின்றான். அவன் அட்டூழியம் பண்ணுகின்றான். பார்த்தார்கள். அப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர் என்ன செய்கின்றார்களானால் ஈசன் பகவானிடம் வந்து அழகுடனே சொல்லுகின்றார். ஆண்டவா பகவானே, இந்த மச்சரசி வனமதியிலே மயிடாசுரனானவன் அண்ணன் தம்பி 4 பேர்களும் கோட்டை கொத்தளங்கள் அமைத்து அழகுடனே ஆண்டு வருகின்றார். மயிடாசுரன் ஆனவனும் வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கான். மேற் மலையிலே தலையை வைத்து கடலிலே காலை போட்டு உறங்குகின்றான். 6 மாசம் தூக்கமும் 6 மாசம் முழிப்பும். 6 மாசம் தூக்கம், முழிப்பு.
அந்த மகிடாசுரனானவன் தெய்வலோக பெண்களை எல்லாம் இழிவாக பேசுகின்றான். சரஸ்வதியை வாடி என்றான், சங்கீதங்கள் பாடச் சொல்கின்றான். ஊர்வசியை வாடி என்றான், உல்லாசமாய் ஆடச் சொல்கின்றான். அவன் ரம்பையை வாடி என்றான், நாட்டியங்கள் ஆடச் சொல்கின்றான். அந்த மகிடாசுரனானவன் மேனகையை வாடி என்றான், மிருதங்கம் போடச் சொன்னான். தெய்வலோக பெண்களை இழிவாக பேசுகின்றான். ஆண்டவா பகவானே, 33 தேவர்களையும் இந்த 48,000 ரிஷிமார்களையும் அவன் என்ன செய்கின்றானால் பால் குடங்கள் சுமப்பவர்களை மது குடங்கள் சுமக்க சொன்னான். கால்படி மது குறந்தால் கன்னத்தில் எட்டி அடிக்கின்றான். அப்படி மகிடாசுரனானவன் எங்களை அடிக்கின்றான், பிடிக்கினான். ஐயா, எங்களால் அடிபறிக்க முடியவில்லை, ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான், தேவாதி தேவர்களே, அவனை நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. மகிடாசுரன் ஆனவன் தாய் கையினால் தான் சாவு என்று வரத்தை வாங்கிவிட்டான். அதனால் நான் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்ல அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான் சொல்லும் பொழுது அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் அழுகின்றார்கள், புலம்புகின்றார்கள். பார்த்தார் ஈசன் சிவபெருமான், நீங்கள் அஞ்ச வேண்டாம், மலைய வேண்டாம், நான் ஏதாவது ஒரு வழியை சொல்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஈசனாகப்பட்ட சிவபெருமான், எம்மா பார்வதி, இந்த காரணத்தினால் நான் அவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்கின்றேன். அவர்களுக்கு குழந்தை வரம் இல்லை, மதலை வரமும் இல்லை, கை குழந்தை இல்லை, புள்ளை பாக்கியமும் இல்லை. ஐயா, இருந்தாலும் நான் அவர்களுக்கு தருகின்றேன். அதனால் நீ ஒன்னு செய்ய வேணும். பகவானை எண்ணி பாரதவம் செய்திருக்கிறார்கள் அல்லவா? 1 வருடம் செய்திருக்கின்றார், 2 வருடம் செய்திருக்கின்றார், 3 வருட காலம் இந்த முக்கண்டனை நோக்கி தவம் செய்திருக்கின்றார், 4 வருட காலம் நாதன் சிவனை எண்ணி தவம் செய்திருக்கின்றார் அல்லவா? 5 வருட காலம் ஆண்டவனை எண்ணி தவம் செய்திருக்கின்றார் அல்லவா? 6 வருட காலம் இந்த பகவானை எண்ணி தவம் செய்தார் அல்லவா? 7 வருட காலம் ஏகாம்பரை நோக்கி தவம் செய்தார்கள். 8 வருட காலம் ஈஸ்வரனை நோக்கி தவம் செய்தார்கள். 9 வருட காலம் உடையவனை நோக்கி தவம் செய்தார்கள். 10 வருட காலம் பகவானை நோக்கி தவம் செய்தார்கள் அல்லவா? 12 வருட காலம் அள்ளும் பகலும் 60 நாளிகையும் இந்த ஈசனான பகவானை எண்ணி உண்ணாமல் உறங்காமல் உமிழ் நீரையும் முழுங்காமல் அவர்கள் என்னை எப்படி பாட்டு பாடி அழைத்தார்களானால், நாகராஜன் தவத்தை பாரு சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, நாதன் சிவன் வரத்தை தாரு சம்போ சங்கரா, நாதன் சிவன் வரத்தை தாரு சம்போ சங்கரா, பாரு சம்போ சங்கர, நவத்தை பாரு சம்போ சங்கர. உன்னலையே உரங்களையே சம்போ சங்கரா, உன்னலையே உரங்களையே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, சங்கரா, உன்னடி கமலோ மயக்கலையே சம்போ சங்கரா, உன்னடி கமலோ மயக்கலையே சம்போ சங்கரா. ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, இறங்கி வந்து வரத்தை தாரு சம்போ சங்கரா, மன இறங்கி வந்து
வரத்தை தாரு சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா உரங்களே சம்போ சங்கரா உரங்களே சம்போ சங்கரா ஈஸ்வரியின் மணபாலா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சங்கரா ஈஸ்வரனே வரத்தை தாரு சம்போ சங்கரா ஈஸ்வரனே வரத்தை தாரு சம்போ சங்கரா ஈஸ்வரியின் மணவாள சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஈஸ்வரியின் மணவாள சம்போ சங்கரா ஈஸ்வரியின் மணவாள சம்போ சங்கரா அகிலமெல்லாம் படியலக்கும் சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஆண்டவனே வரத்தை தாரு சம்போ சங்கரா ஆண்டவனே வரத்தை தாரு சம்போ சங்கரா உலகமெல்லாம் படியலக்கும் சங்கோ சங்கரா சிவ சம்போ சங்கரா உடையவனே வரத்தை தாரு சம்போ சங்கரா உடகவனே வரத்தை தாரு சம்போ சங்கரா பார்வதியின் மணபாலா சம்போ சங்கரா சம்போ சங்கரா பகவானே வரத்தை தாரு சம்போ சங்கரா பகவானே வரத்தை தாரு சம்போ சங்கரா இப்படி என்னை நோக்கி அள்ளும் பகலும் 60 நாளிகையுமாக உண்ணாமல் உறங்காமல் உமிழ்நீரை முழுங்காமல் என்னை நோக்கி பாட்டு பாடி அழைத்து தவம் இருந்தார்கள். அப்படி தவம் இருந்ததினால் அவர்களுக்கு குழந்தை வரம் அப்படியும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த அம்மையாகப்பட்ட பார்வதியால் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஈசனாகப்பட்ட சிவபெருமான் கொடுக்கவே முடியாது என்று சொல்லும் வேளையிலே இந்த அம்மையாகப்பட்ட பார்வதியால் ஆண்டவா பகவானே தாய் இல்லாத குறை பிள்ளை இல்லாத குறை இந்த தாய்க்கு மட்டுமே தெரியும், பெண்களுக்கு மட்டுமே தெரியும். மலடி மலடி என்று நாகக்கண்ணியை மாநிலத்தார் பேசுகிறார்கள் அல்லவா, இடிசி மலடி என்று இனத்தார்கள் பேசுகிறார்கள் அல்லவா. இடிசி பட்டம் மாறுவதப்போ இனத்தாரோடு சேர்வதப்போ, மலடி பட்டம் மாறுவதப்போ மாநிலத்தாரோடு சேர்வதப்போ என்று நாகக்கண்ணி அழுது புலம்பினாள். ஆறாத துயரம் கொண்டாள். எத்துணை செய்திட்டாலும் நாமல் பகவானை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று அவள் 12 வருட காலம் உங்களை நோக்கி தவம் இருந்தாள். அதற்காகவாது நாங்கள் நீங்கள் குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த ஈசன் சிவபெருமான் எம்மா பார்வதி 12 வருட காலம் தவம் இருந்தார் என்று நான் குழந்தை வரத்தை கொடுக்க முடியாது. அவருடைய கணக்கிலே குழந்தை வரம் இல்லை, அதனால் நான் கொடுக்க முடியாது என்று சொல்லும் வேளையிலே கல் நெஞ்சக்காரரா கடுகளவு கூட மனம் இறங்கவில்லையா? இரும்பு நெஞ்சக்காரரா எல் அளவு கூட உங்களுக்கு மனம் இறங்கலையா என்று கேட்கும் வேளையிலே அந்த நாகராஜன் நாகக்கண்ணி அழுது புலம்புகின்றார். ஆறா துயரம் கொண்டார். ஆதிவள்ளி கைலாச மாமலையிலே ஆண்டவா பகவானே
உலகத்திலே சிறந்த செல்வம் என்ன என்ன பிள்ளை செல்வம். ஆமா ஆமா உலகத்திலே சிறந்த கனி என்ன கனி தெரியுமா? என்ன கனி சொல்லுங்கண்ணா. பிள்ளை கனி மட்டுமே இந்த உலகத்திலே சிறந்தது. அப்படி பிள்ளை இல்லாத வீடு எப்படி எப்படி இருக்குங்க? அவ்வளவு அமைதியாக இருக்கும். ரொம்ப அமைதி பூங்கா இருக்கும். அதனால் பிள்ளை இல்லாத வீடு கலகலன்னே இருக்காதையா, ஆமா ஆமா எப்போதும் அழுவையாக தான் இருக்கும். மைண்ட் சம்பந்தி வீட்டுல எப்படி நடக்கும் பாத்தியா? உங்க வீட்டுல கேக்கா செய்யணும். அங்க ஒரு கதை ஓடும்ல டெய்லி, அங்க வீட்டு டெய்லி கதை ஓடும்ல. அப்படி அம்மையாகப்பட்ட பார்வதியால் ஆமா ஆண்டவா பகவானே, பகவானே எத்துணை இருந்துட்டாலும் குழந்தை வரம் ஒன்று கொடுக்க வேண்டும். ஆமா இந்த உலகத்திலே சிறந்த கனி பிள்ளை கனிதான். ஆமா ஆமா அவர்களுக்கு பிள்ளை கனி கொடுக்க வேண்டும். ஆமா உலகத்திலே சிறந்த செல்வம் மதலை செல்வம். நல்ல செல்வம் அம்மா. அவர்களுக்கு மதலை வரத்தை கொடுக்க வேண்டும் ஆமா என்று சொல்கின்ற வேளையிலே வேலையில நாகராஜன் ஆனவரோ வன வேடுவன் அல்லவா, அவன் சினைமானை கொன்றான். அப்படி அதனால் அவனுக்கு பிள்ளை இல்லை. சரி பாவி சாதாமான கூட கொன்றிருக்கலாம். சரி அப்படி சூழ்மானை கொன்று விட்டானே, ஜானி 8 மாத சூழ்மானை கொன்றான். கொன்றா. அதனால் அவனுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்ல. நாகராஜன் நாகக்கண்ணி, சரி நாகக்கண்ணிக்கோ சரி அவள் கருவை களைத்ததினால் அவளுக்கு குழந்தை இல்லை. அப்படி நான் கொடுக்க முடியாது என்று சொல்கின்ற வேளையிலே ஆமா அந்த நாகராஜன் நாகக்கண்ணி அழுகின்றார், புலம்புகின்றார். சரி ஆண்டவா பகவானே, பகவானே எப்படியாவது குழந்தை வரத்தை தாருங்கள் என்று கேட்க, ஆமா எம்மா நாகக்கண்ணி நாகராஜா, நாகராஜா எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சரி உங்க கணக்குல குழந்தை வரமே இல்ல. சரி இந்த ஜென்மம் மட்டுமல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு குழந்தை இல்ல. 7 ஜென்மத்துக்கு நான் எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்க, ஆமா ஆண்டவா பகவானே, பகவானே 12 வருட காலம் உங்களை நோக்கி தவம் இருந்தேன் அல்லவா, அண்ணா அதற்காகவாது கொடுங்க என்று கேட்கும் பொழுது வைக்கும்போது அந்த நாகராஜன் நாகக்கண்ணி கேட்க என்ன ஈசன் பகவான் மறுக்கின்றார். சரி ஈசன் பகவான் வருத்த நேரம் ஆமா அந்த நாகராஜன் நாகக்கண்ணி ஆமா தன் உயிரை மாய்த்து கொள்ள உடைவாளை உருவி நிற்கின்றார். அப்படி பார்த்தால் பார்வதியால், நீங்கள் உயிரை மாய்க்க வேண்டாம், ஆமா நான் குழந்தை வரத்தை தருகிறேன் என்றாள். அப்படி ஈசன் பகவானிடம் அழைத்து சென்று, ஆமா ஆண்டவா பகவானே, ஆண்டவா பகவானே கண்டிப்பாக குழந்தை வரத்தை கொடுங்கள் என்று சொல்ல, ஆமா எம்மா பார்வதி, ஏய் அம்மா பார்வதி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீதான் குழந்தையாக பிறக்க வேண்டும். குழந்தையா பிறக்கணுமா? நீ 11 பிறவியும் எடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது, சொல்லும் பொழுது எம்மா பார்வதி, ஏய் அம்மா முதலாவது பிறவியானது தர்க்கனுக்கு தலைமகளா, தர்க்கனுக்கு தலைமகளா, நீயும் போய் பிறக்கணுமே, தர்க்க கோட்டை அழியணுமே என்று சொல்லும் வேளையிலே அம்மையான பார்வதியா தர்க்கனுக்கு தலைமகளா பார்வதியால் பிறந்த நானால் பகவானை பார்ப்பதப்போ, பகவானே நான் பாரகையிலா வருவதப்போ. எம்மா பார்வதி, பார்வதி பார்வதி நீ முதலாவது பிறவியானது ஆமா தர்க்கனுக்கு தலைமகளா போய் பிறக்கணும். ஆமாம்மா அப்படி தர்க்கனுக்கு தலைமகளா போய் பிறந்து பிறந்து தாட்சாயினி பார்வதியாக வளர வேண்டும். அப்படி அப்படி தாட்சாயினி பார்வதியாக வளர்ந்து ஆமையா தர்க்க கோட்டையை நீ அழிக்க வேண்டும் ஆண்டு என்று சொல்லும் பொழுது ஆமா அம்மையாகப்பட்ட பார்வதியால், பார்வதியா ஆண்டவா பகவானே, பகவானே தர்க்க கோட்டையிலே தர்க்கனுக்கு தலைமகளாக நான் பிறந்தேனானால் பிறந்தேன் நானா பகவானை பார்ப்பதப்போ இந்த பார கைலாசம் வருவதப்போ ஆமா என்று கேட்கின்ற பொழுது, அம்மையா அம்மா பார்வதி, பார்வதி நீ அஞ்ச வேண்டாம், மலைய வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் ஆலோசனை செய்ய வேண்டாம். வேண்டாம் தர்க்க கோட்டையிலே கோட்டையிலே கல்யாண மேடையிலே மேடையிலே உன்னை திருமங்கல்யம் சூடிய ஆதிவெள்ளி கைலாச மாமலைக்கு ஆண்டவன் நான்
உன்னை அழைத்து வருகிறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமாம்மா இன்னும் என்ன பிறவி எல்லாம் எடுக்க வேண்டுமானால் என்ன ஏ அம்மா பார்வதி அப்படி ஏ அம்மா அம்மா பார்வதியே அம்மா அம்மா பார்வதியே இன்னும் ஒரு பிறவியாக கலியுகத்தில் நீ பிறந்து காளியாக நீ பிறந்து காளியாக இந்த கலியுகத்தை ஆள வேண்டும். எம்மா பார்வதி 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 இன்னொரு பிறவியானது ஆமா காளியாக நீ போய் பிறந்து அப்படி இந்த கலியுகத்தை ஆள வேண்டும் ஆட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பொழுது ஆண்டவா பகவானே பகவானே காளியாக நான் பிறந்து கலியுகத்தை ஆண்டேனானால் ஆமா பகவானை பார்ப்பதப்போ இந்த கைலாசம் வருவதப்போ ஆண்டவா பகவானே ஆமா உன்னை நான் கைலாசத்திற்கு கண்டிப்பாக அழைத்து வருவேன் பார்வதி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமாம்மா இன்னும் நீ எத்தனை பிறவி எடுக்க வேண்டுமானால் எடுக்க நாகராஜன் நாகக்கன்னிக்கு ஆமா 8 நல்ல குழந்தையாக ஆமையா எம்மா பார்வதி அப்படி நாகராஜன் நாகக்கன்னி நாகராஜன் நாகக்கன்னி தவமிருந்து வந்ததினால் அவர்களுடைய குழந்தையதான் அவர்களுடைய குழந்தையாக 8 நல்ல குழந்தையாக 8 நல்ல குழந்தையாக 8 நல்ல ஏ பார்வதியால் பிறக்க வேண்டும். எட்டு நல்ல குழந்தையாக எட்டு நல்ல குழந்தையாக பார்வதியை பிறக்க வேண்டும். ஏ அம்மா பார்வதி அம்மா நீ அம்மா நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருந்தார்கள் என்று சொல்லி அவா வரத்தை கேட்டே அல்லவா? அதனால் அட்டகாலியாக நீ போய் 8 குழந்தையாகவே பிறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இன்னும் ஒரு பிறவியானது அம்மா பார்வதி பேச்சியாக நீ பிறந்து அம்மா அம்மா பார்வதியே கோபாலன் தங்கையரே கோபாலன் தங்கையரே தாமோதரன் தங்கையரே அம்மா அம்மா பார்வதியே பேச்சியாக நீ பிறந்து பேச்சியாக ஏ பிணமும் சொரும் தின்பாயம்மா வெற்றியாக நீ பிறந்து வெற்றியாக நீ பிறந்து அருகிம்பாரே. ஆண்டவனே பகவானே பேச்சியாக பிறந்தேன் நானா அம்மையான பார்வதியா பேச்சியாக பிறந்தேன் நானா சுடலையாக பிறக்க வேண்டும் சுடரொழுவு தன்னதிலே சுடலையாக பிறக்க வேண்டும் எந்த நன்னன் கோபாலன் முண்டனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லும் வேளையிலே அம்மையான பார்வதியா அம்மையான அந்த பகவானிடம் கேட்பாளா அம்மையான பார்வதியோ அம்மையான பார்வதியோ பிறக்க வேண்டும். எம்மா பார்வதி 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 முதலாவது பிறவி நீ தர்க்க கோட்டையிலே பிறக்க வேண்டும் தர்க்க கோட்டை அழிய வேண்டும் அம்மா தாச்சாயினு பார்வதியாக பிறக்க வேண்டும் பிறக்க வேண்டும். உன்னை திருமாங்கல்ய மேடையிலே நான் அழைத்து வருகின்றேன் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமையா இரண்டாவது பிறவி காளியாக நீ பிறந்து இந்த கலியுகத்தை ஆள வேண்டும் ஆள வேண்டும் ஆள வேண்டும். இன்னும் 8 பிறவி அவை நாகராஜன் நாகக்கன்னிக்கு 8 பெண் குழந்தையாகவே பிறக்க வேண்டும் வேண்டும் வேண்டும். இன்னும் ஒரு பிறவியானது ஆமையா பேச்சியாக நீ பிறந்து பிணமும் சோறும் தின்பா என்று சொல்கின்ற வேளையிலே வேளையிலே அந்த அம்மையாகப்பட்ட பார்வதியார் பார்வதியா ஆண்டவா பகவானே பகவானே பேச்சியாக பிறந்து பிணமும் சோறும் தின்றேனானால் என்னையானா சுடரொளிவில் சுடலையாக நீங்கள் பிறக்க வேண்டும் அப்படி எந்த அண்ணன் கோபாலக்கண்ணன் முண்ட சுவாமியாக பிறக்க வேண்டும் வேண்டும் வேண்டும். என்று பார்வதியால் கேட்கும் பொழுது போது ஈசன் சிவபெருமான் யோசித்தார் அப்படி எம்மா பார்வதி அம்மா நீதான குழந்தை வரத்தை கேட்ட வேண்டும் நான் ஏன் பிறக்க வேண்டும் என்று கேட்க கேட்க ஆண்டவா பகவானே அம்மா நான் கேட்டேன் என்று இதை கூட நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படி
என்று பார்வதியால் கேட்கின்றார். கேட்கிறாள். பெண்ணானவா நாம் புடிச்ச மொசலுக்கு தான் 3 காலும்பா. அப்படி அப்படி அம்மையாகப்பட்ட பார்வதியால் ஆமையா என்ன சொல்கின்றாளானால், என்ன என்ன ஆண்டவா பகவானே கண்டிப்பாக பிறக்கணும், ஆமா அப்படி பிறந்தாளானால் தான் நாகக்கன்னிக்கு நான் பிறப்பேன் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா ஆண்டவன் ஆட்டும் என்றே சம்மதித்தார். அப்படி அப்படி ஆட்டும் என்று சம்மதித்து ஆமாம்மா ஆண்டவன் சிவபெருமான் என்ன என்ன ஈசனாகப்பட்ட சிவபெருமான் சிவபெருமான் அந்த கைலாசம் மலையை விட்டு அழகுடனே வாராரே. அழகுடனே வந்தல்லவோ பிரம்மலோகம் தடை கடந்து விஷ்ணுலோகம் தன்னை விட்டு வாயுலோகம் வர்ணலோகம் அழகுடனே வாராரே. இந்திரலோகம் சந்திரலோகம் யமலோகம் தடை கடந்து காக்கன் முக்க சீமை வழி கண்ணாடி முட்டை வழி பெண்ணரசி நாடும் விட்டு பெண்ணரசி அந்த பகவான் அவர் வாராரே. ஈசன் பகவான் ஆட்டும் என்றே சம்மதித்தார். அப்படி ஈசன் பகவான் ஆட்டும் என்று சம்மதித்து ஆதிவள்ளி கைலாசம் மாமலையை விட்டு பிரம்மலோகம் தன்னை கடந்து விஷ்ணுலோகம் தன்னை விட்டு வாயுலோகம் தன்னை கடந்து வர்ணலோகம் தன்னை கடந்து இந்திரலோகமும் வாரார். இந்திரலோகம் தன்னை கடந்து சந்திரலோகம் தன்னை விட்டு காக்கன் மூக்கன் சீமை வலி கண்ணாடி முட்டை வலி அப்படி அவர்கள் வார நேரம் பேச்சு மூச்சு அறியாத பேய்கள் வாழும் பட்டணம் அந்த பெண்ணரசி நாடும் விட்டு அவர் அழகுடனே வருகின்றார். அவர் அழகுடனே வந்து இன்னும் என்ன செய்கின்றார்களானா பூலோக சீமைக்கு ஈசன் சிவபெருமான் வருகின்றார். அட்டகிரி பர்வதமோ அட்டகிரி பர்வதமோ ஆளுங்கிரி பர்வதமோ இஷ்டகிரி பர்வதமோ சோமகிரி பர்வதமோ ஈசனான பகவானோ அம்மையான பார்வதியோ அம்மையான அங்கே அழகுடனே வாராரே. அப்படி அம்மையாகப்பட்ட பார்வதி ஈசனாகப்பட்ட சிவபெருமானும் பூலோக சீமைக்கு வருகின்றார். அப்படி பூலோக சீமைக்கு அட்டகிரி பர்வதம் ஆளுங்கிரி பர்வதம் இஷ்டகிரி பர்வதம் சோமகிரி பர்வதம் அப்படி அவர்கள் கடந்து வரக்கூடிய வேளையிலே அவர்கள் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் வருகின்றார். அவர்கள் எப்படி வருகின்றார்களானால் ரிஷப நல்ல வாகனத்தில் பகவானும் பார்வதியோ ஈசனும் ஈஸ்வரியோ அழகுடனே வாராரே. அங்கிருந்து பயணமாகி ஈசனும் ஈஸ்வரியோ ஒன்னாங்கடல் ஒரு கடலா ரெண்டாங்கடல் எழுகடலா ரெண்டாங்கடல் எழுகடலா ரெண்டாங்கடல் அங்கே மூணாங்கடல் மோர்கடலா நான்காம் கடல் நல்ல தண்ணி ஐந்தாம் கடல் அருங்கடலா ஐந்தாம் கடல் அருங்கடலா ஐந்தாம் கடல் அங்கே ஆறாம் கடல் அரபிக்கடல் ஆறாம் கடல் அலைக்கடலாம் ஆறாம் கடல் அலைக்கடலாம் அழகுடனே வாராரே. ஏழாம் கடல் எழுக்கடலாம் ஏழாம் கடல் எழுங்கடலா ஏழாம் கடல் அங்கே எட்டாம் கடல் திட்டுக்கடல் எட்டாம் கடல் திட்டுக்கடல் எட்டாம் கடல் திட்டு
கடல், ஒன்றாம் கடல் உவர்கடலா, பத்தாம் கடல் பால்கடலா, 10 நல்ல கடலுக்கப்பால், 4 சட்டம் கொங்கு சட்டம், நல்ல கண்ட தீவுக்கப்பால், நல்ல சட்ட தீவுக்கப்பால், நல்ல சட்ட அங்கே பளிங்கி வர்ண பாறைகளா. அந்த ஈசனாகப்பட்ட பகவானோ, அந்த அம்மையாகப்பட்ட பார்வதியோ அழகுடனே பூலோக சீமைக்கு வந்து 7 14 லோகத்திலே 14வது லோகமான நாகலோக பட்டணத்திற்கு வருவதற்கு 1ஆம் கடல் ஓர்கடல், 2ஆம் கடல் எழுங்கடல், அங்கே 3ஆம் கடல் மோர்கடல், 4ஆம் கடல் நல்ல தண்ணி, 5ஆம் கடல் அருங்கடல், 6ஆம் கடல் அரபிக்கடல், 7ஆம் கடல் எண்ணெய் கடல், 8ஆம் கடல் திட்டுக்கடல், 9ஆம் கடல் உவர்கடலாம், 10ஆம் கடல் பால்கடலா. பால்கடலுக்கு பின்னாலே 4 சட்டம் கொங்கு சட்டம் நல்ல சட்ட தீவுக்கப்பால் அந்த நாகராஜன் நாகக்கண்ணி பளிங்கி வர்ண மேடையிலே தலைகீழும் வாழும் மேலுமாகவே ஊசிதவம் செய்து வருகின்றார்கள் அல்லவா. அப்படி ஊசிதவம் செய்து வருவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஈசனான பகவானோ அம்மையாகப்பட்ட பார்வதியோ நாகராஜன் நாகக்கண்ணிக்கு குழந்தை வரத்தை கொடுக்கின்றார். 8 கலசத்திலே அம்மையாகப்பட்ட பார்வதியால் 1008 சொரூபத்திலே அவள் அரசொரூபம் உள்ளே இறங்குகின்றார். அந்த அரை சொரூபத்தை இறங்கும் பொழுது நாகக்கண்ணி அந்த கலசத்தை குடிக்க 8 முட்டையிட்டு அவள் 8 நாள் அடைகாத்து 8வது நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேளையிலே 8 நல்ல முட்டையது அழகுடனே வெடித்திடுமா. வேளையிலே 8 நல்ல முட்டையது அழகுடனே வெடித்திடுமா. முதலாவது முட்டையிலே கலசத்திலே அவிநாசி அம்பிகையா அவனியாச்சி தான் பிறந்த 2வது முட்டையிலே 2வது கலசத்திலே வடக்குவா செல்வி அம்மா தங்கமாலும் தான் பிறந்த அழகுடனே தான் பிறந்த 3வது முட்டையிலே 3வது கலசத்திலே முப்புறத்தை ஆண்டவளா 3 முகம் கொண்டவளா முப்பூடாதி தான் பிறந்த 4வது கலசத்திலே நாகம்மா தான் பிறந்த 5வது கலசத்திலே அழகுநாச்சி தான் பிறந்த 6வது கலசத்திலே மாரியம்மா தான் பிறந்த 7வது கலசத்திலே சடமாரி சந்தனம் மாறி அனல் மாறி அக்கினி மாறி அழகு மாறி தான் பிறந்த சந்தனம் மாறி தான் பிறந்த 8வது கலசத்திலே அம்மையான
அம்பிகை அட்டகாளி அட்டகாளி தான் பிறந்தார் அட்டகாளி தான் பிறந்தார் அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ அவிநாசி அம்பிகையா அம்பிகையா அவிநாசி அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆதாளி போடுவாளாம் ஆகாளி ஓடுவாளாம் வடக்குவா செல்வியம்மா வடக்குவா செல்வியம்மா ஆதியிலே வந்தவளா ஆதியிலே வந்தவளே அவனியாச்சி அம்பிகையா அவனியாசி அம்பிகையா அம்மையான தங்கம்மனோ அம்பிகையா தங்கம்மாளோ ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆடுதாலே வாடுதாலே ஆதாளி போடுவாளாம் ஆகாளி ஓடுவாளாம் ஆகாளி பிறந்த நேரம் அம்பிகையா பிறந்த நேரம் அவிநாச்சி அம்பிகையா அவனியாசி அம்பிகையே அவனியாச்சி அம்பிகையா அவனியாசி அம்பிகையா அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ பிள்ளைகளோ பிறந்த நேரம் எங்க வந்து பிறந்த நேரம் அட்டகாளி பிறந்த நேரம் அட்டகாளி பிறந்த உனக்கு நேரம் வேம்பு வந்து பிறந்திடுமா வேம்பு வந்து பிறந்திடுமா அந்த விஜயநகர் பட்டணத்தில் விஜயநகர் பட்டணத்தில் சூழ வந்து பிறந்திடுமா சூழ வந்து பிறந்திடுமா உனக்கு சொரணகிரி மேடையிலே சொரணகிரி மேடையிலே கப்பரை பிறந்திடுமா கப்பரையும் பிறந்திடுமா கண்ணாருட மேடையிலே கண்ணாரோட மேடையிலே உடுக்கை பிறந்திடுமா உட்டுக்கை பிறந்திடுமா உண்மை குறி சொல்லிடுவா உண்மை கூறி சொல்லிடுவா வேம்பு வந்து பிறந்த நேரம் வேம்பு வந்து பிறந்த நேரம் வேம்பு வந்து பிறந்த நேரம் வேம்பு வந்து பிறந்த நேரம் விளையாட பெண் பிறந்தா விளையாட பெண் பிறந்தா சூழ வந்து பிறந்த நேரம் சூழ வந்து பிறந்த நேரம் சூறாட பெண் பிறந்தா கூத்தாட பெண் பிறந்தா சாட்டை பிரம்பெடுத்து நலிய வைத்து அவனியாச்சி அம்பிகையா அவனியாச்சி அம்பிகையா மையான வடக்குவா செல்வி அம்பிகையே வடக்குவா செல்வி மையான முப்பூடாதி அம்பிகையே முப்பீடாதி அம்பிகையால் மாரியம்மா தாயான மாரியம்மா சடமாரி சந்தனமாரி சடமாரி சந்தனமாரி அம்மையான சந்தனமாரி அம்பிகையே சந்தனமாரி உடுக்கை பிரம்பெடுப்பா விருந்தமம்மா உண்மை குறி சொல்லிடுவா உண்மை குறை சொல்லிடுவா அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ ஆதாளி போட்டு வாரா ஆகாளி ஓட்டுவாரா அம்மையான முப்போடாதி வேம்பு வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா உனக்கு விஜயநகர் பட்டணத்தில் கும்ப வந்து பிறந்திடுமா அவனியாச்சு தங்கம்மாளே காளியம்மா கும்ப வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா கும்பகோண பட்டணத்து பிறந்திடுமா அம்மா வில்லோடு முரசோடு தங்கம்மாளே வடக்குவா செல்வி காளியம்மா நாகம்மாளே அவனியாச்சு அவ வில்லோடு முரசோடு முரசோடு விளையாடு நாயகியா முரசோடு முரசோடு தெரிச்சிட்டேன் பழமதியில கொழுவிருக்கும் நாயகியா கோலக்கார அவனியாச்சு அவ சிரித்த நல்ல மொத்தழகியா மொத்தழகியா அவ சீறி வர கோட்டையிலே மொத்தழகி மொத்தழகி அம்மா கொட்டு மேல முழக்கத்தோட தங்கம்மாளும் காளியம்மா காந்தாரி கனகதுர்க்கை காளியம்மா நாகம்மாளே
ஏ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு ஏ நெட்ட பேச்சு ஏ காட்டுவன பேச்சு அம்மா நெட்ட பேச்சு ஏ நெட்ட பேச்சு ஆடிவார அம்பிகையா ஆரவார சொருபத்தோடு ஓடிவார ஆடிவார ஏ அவனியாச்சி அம்பிகையா யாரு வர சொல்லுங்க ஏ ஆடுவாளாம் பாடுவாளா பாடுவாளா ஆதாளி போடுவாளா ஆகாடி போடுவாளா மூலங்கத்தோட கூட சுமந்து கொண்டு ஐயான அவினாச்சி அந்த திருச்சி சம்பளம் உரதியிலே ஏ கோட்டை போட்டு ஆண்டுவாரா ஆடிவார அவனியாசி ஆரவார சொருபத்தோடு அவ பால்கூடத்தை சுமந்து வாரா ஏ பத்தினியா அவனியாசி அவ காப்பு விட்டா கணையமிட்டா ஏ கண்ணாடி வளையலிட்டா ஏ கட்டழகி தங்கமாடு தந்தனை தோம் தானே தந்துவா தனனை தந்துவா உனக்கு வீர பல்லா விரிசடையா ஏ அம்பிகையே அவனியாசி ஆடிவாரா தங்க மாலோ அவ காப்பு விட்டா கணையமிட்டா ஏ கணையமிட்டா அவ கண்ணாடி வளையலிட்டா கணையமிட்டா சீக்கு விட்டா சினுக்கு விட்டா சித்தாட காரியம்மா ஆடிவாரா 8 பேருவா ஏ 8 பேருவா ஆனந்தம்மா ஓடிவாரா ஓடிவாரா ஏ குலவசத்தம் காதில் கேட்டு கோலக்கார அவனியாச்சி ஓடிவாரா இந்த நேரம் பால் கூடத்தை தூக்குவாளா ஏ தூக்குவாளா பைங்கிலியா ஓடிவாரா தூக்குவாளா அம்மா தீராத தீவினைய ஆயான அவனியாச்சு ஓடிவாரா ஆடிவாரா போட்டுவாரா ஏ வடக்குவா செல்வி அம்மா வடக்குவா செல்வியோடு அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் ஆதாளி போட்டுவாரா ஆகாடி போடுவாரா வெளிமதியா தாழ்வடம்மா அம்பிகையா 8 பேரும் தங்கத்தாலே பூநூலா தாயான மாரியோடு ஐயான அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் ஓடி வாரா ஓடி வாரா ஆதாளி போட்டுவாரா ஆகாடி ஒட்டுவாரா போடுங்கம்மா ஒரு குலவ போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ பொன்னான மணிக்குலவ முக்கா முனிதரா முக்கா முனிதரா குலவ போடுங்கம்மா குலவ போடுங்கம்மா மீனாட்சி அம்பிகையா காளி அம்பிகையா சம்பள உரதியிலே ஏறிவா உரறி ஏட்டகாளி 8 பேரும் அந்த வடக்குவா செல்வி அம்மா ஏ மணியாச்சி அம்பிகையா ஏ ஐயாவான கருப்பசுவாமி ஏ ஆடுவாராம் பாடுவாரா ஏ ஆதாளி போடுவாரா ஏ கொட்டோட வில்லோட ஏ வில்லோட மரசோட அந்த அட்டகாளி 8 பேரும் ஏ ஆடிவாரா பாடிவாரா பாடிவாரா ஆதாளி போட்டுவாரா வேம்பு வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தே பிறந்திடுமா உனக்கு சூழ வந்து பிறந்திடுமா
முத்தாரம்மா ஏ முப்பிடாதே காளியம்மா காந்தாரி கனகதுர்க நாகமாலே ஆடி வாரா ஓடி வாரா ஓடி வாரா ஆதாளி போட்டு வாரா உனக்கு காப்போன்ல கலகலங்க 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 கைவளையில் ஓசையிட கலகலங்க கலகலங்க அம்மா காப்பு வீட்ட கணையமிட்டா ஏ கண்ணாடி வளையலிட்டா கண்ணாடி ஏ வளையலிட்டா அவினாசி அம்பிகையா அவனியாச்சி ஏ அம்பிகையா அவனியாச்சி அம்பிகையா ஏ ஏ மையான முத்தாரம்மா ஓ அம்மையான முப்பூடாதி ஏ அம்பிகையா நாகமாலா ஓ ஏ மையான தங்கம்மனோ ஏ ஏ மையான மாரியம்மா ஓ ஏ திருச்சி சம்பள ஊரதிலே அவனியாச்சி அம்பிகையா ஏ அடுவாளம் பாடுவாளா ஏ ஆதாளி போடுவாளா உனக்கு கூவ ரெண்டு கொலவ போட ஏ அவனியாச்சி அம்பிகையா உள்ள நரி தாளாட்ட உள்ளனரி தாளாட்ட நாக வந்து கொடை பிடிக்க நாக வந்து கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட நல்ல பாம்பு தாளாட்ட ஏ அவனியாச்சி அம்பிகையா அவனியாச்சி ஏ அம்பிகையா அம்மையான வடக்குவா செல்வி அம்பிகையே வடக்குவா செல்வி ஏ அம்பிகையா தங்கம்மாளோ அம்பிகையாள் ஏ தங்கம்மாளோ அம்மையான மாரியம்மா அம்பிகையே ஏ மாரியம்மா அம்மையான முப்போடாதி தேவியான ஏ முப்பீடாதி அக்கினி மாறி அனல் மாறி அக்கினி மாறி அனலு ஏ மாறி அம்மையான சந்தன மாறி அம்பிகையா சந்தன ஏ மாறி 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 பிறந்த வேளா மாறி மாறி பிறந்தவளா அம்மையான மாரியம்மா அம்பிகையே மாரியம்மா உனக்கு காப்போ கலகலங்க காப்புகளங்கலங்க கைவளையல் ஓசையிட கைவளையல் ஓசையிட ஏ அம்மையான அவனியாச்சி அம்பிகையே அவனியாச்சி அவனியாச்சி அம்பிகையா அவனியாச்சி ஏ அம்பிகையே திருச்சி சம்பள உரதிலே திருச்சிற்றம்பலமதிலே ஏ ஆடுவாளம் பாடுவாளா ஆடுவாளம் பாடுவாளா ஆதாளி ஏ போடுவாளா ஆகாளி ஏ போடுவாளா அவனியாச்சி அம்பிகையா அவனியாச்சி உனக்கு அம்பிகையா தாழ்வடமோ நின்ற செய்ய கால்வீரம் போ விண்ணி வர ஏ காப்போ கலகலங்க ஓ காப்புகளங்கலங்க கண்ணாடி வளையலிட கண்ணாடி வளையலிட்டு ஏ அவினாசி அம்பிகையா அவனியாச்சி அம்பிகையா ஆடுவாளம் பாடுவாளா ஆடுவாளம் இந்த பாடுவாளா திருச்சி சம்பள ஊரதிலே திருச்சிற்றம்பலமதிலே ஏ அவனியாச்சி அம்பிகையா அவனியாச்சி ஏ அம்பிகையே வடக்கு வாசல் செல்வி அம்மா வடக்குவா செல்வி ஏ அம்மா அம்பிகையா தங்கம்மனோ அம்பிகையா ஏ தங்கமாலோ ஆதாளி போடுவாரா ஆகாடி ஏ ஓடுவாரா அம்மையான பேச்சு அம்மா அம்பிகையே பேச்சியம்மா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு கட்ட பேச்சு நட்ட ஏ பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா காட்டுவன ஏ பேச்சியம்மா நீலகண்டவன பேச்சு நீலகண்டவன ஏ பேச்சு அம்மையான அவனியாச்சு அம்பிகையே ஏ அவனியாச்சி உச்சியில விழுந்த சட உச்சதிலே விழுந்த சட உலகமெல்லாம் நீராட உலகமெல்லாம் நீராடு ஏ மேற்கே விழுந்த சட மேற்கே விழுந்த சட மேல்கடலும் நீராட மேல்கடலு நீராடு ஏ ஐயாவான கருப்ப சுவாமி ஐயாவான கருப்ப ஏ சுவாமி முண்டக்கண்ணா முறுக்கு மீச முண்டக்கண்ணா மறுக்கும் ஏ மீச ஐயாவான கருப்ப சுவாமி ஐயாவான கருப்ப ஏ சுவாமி அழகான கொண்ட கட்டு அலங்கார கொண்ட கெட்ட ஏ விச்சருவா கையில் எடுத்து ஈஸ்வர வகையில் எடுத்து ஏ ஆடி வாரார் ஓடி வாரார் ஆடி வார ஓடி வார ஏ அவினாசி வாசலிலே அவனியாசி வாசலில ஏ தங்க பீடியருவா தங்க பீடியருவ உனக்கு சதுராடும் கையருவா சதுராடும் கையருவ ஏ வெள்ளி பீடியருவா ஏ ஐயாவான கருப்பு சுவாமி ஆடி வார அவனியாசி ஏ வேலையான அதானி வேலையம்மா போடுவாரா. விளையாட நேர்ந்தாயே ஏ செக்க சீகப்பழகே
செந்தூர விட்டழகு வஞ்சி தலையழகு வாடமல்லி நிறமழகு கோணுச்சி தலையழகு குங்குமக விட்டழகு ஏ அம்பிகையா 8 பேரும் ஆகாளி ஓடுவாளா தாயான அவனியாச்சு அழகுலையோ சிறந்தவளா அம்சத்தில் வைந்தவளா ஏ கொட்டு மேல முழக்கத்தோடு கோலக்காரி ஆடுவாளா முடிவுலைய தலைவுலைய வாராளே அவனியாச்சு செக்க சீகப்பழகு செந்தூர பொட்டழகு அவ சோழந்தானே கையில் எடுத்து ஏ சொல்லி பாரம் கொடுக்க பாரா ஏ கட்டழகி அவனியாச்சு ஏ மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில ஏ ஆடி வர இந்த நேரம் ஆங்கார சொருபத்தோடு வேலையானே வேலையாச்சு வேலையாச்சு விளையாடோ சமயமாச்சு